கில்லர் மேன் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. iPhone 14 Plus யூஸ் பண்ணுறேன் லாஸ்ட் 3 இயர்ஸ். இப்போ ஆண்ட்ராய்டுக்கு மூவ் ஆகணும். ஸோ OnePlus 13R போலாமா ஆர் எனி பெஸ்ட் டிவைஸ் சொல்லுங்க ப்ரோ. ஐ வாண்ட் குட் பேட்டரி அண்ட் குட் கேமரா அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. இந்த 40,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள அப்படின்னு வரும்போது 40,000 45,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 13R இப்போதைக்கு அவனுக்கு காம்படிட்டரே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கான். ஈவன் தோ என்னதான் Realme GT7 இருந்தாலும் Realme GT7 விட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராலையும் சரி அதுக்கடுத்து பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி கண்டிப்பாக OnePlus உடைய 13Rக்கு வந்து எட்ஜ் இருக்கு. அதே மாதிரி பேட்டரி லைஃப்ல வேணா Realme GT7 வந்து 7000 mAh இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் இதில் 6000 mAh தானே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த 1000 mAh வந்து தவிர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, மிச்சம் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா OnePlus உடைய 13R சாலிடாகவே வந்து ஸ்கோர் வந்து பண்ணிடும். உங்களுக்கு 2x டெலிஃபோட்டோ ஆகட்டும், பிரைமரி சென்சார் நல்லா எடுத்துரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி 16 மெகா பிக்சல், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால 4K எடுக்க முடியாது, அது ஒரு நெகட்டிவ். இதே Realme சைட் போனோம்னா நம்மளால செல்ஃபியில் வந்து 4K எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா OnePlus 13R இல்லைனா Realme GT7 அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus உடைய 13R வந்து நிறைய பேர் வந்து கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் ஆஃப் ப்ராசர் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 8 Gen 3 வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ISP வைஸ் வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரியல்மில எடுக்கிற போட்டோஸை விட இதுல இன்னும் பெட்டரான ISP இருக்கனால இன்னும் பெட்டரான போட்டோஸ் வந்து எடுக்கணும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா OnePlus உடைய 13Rக்கு வந்து செம ஏஜ் வந்து இருக்கு. இப்போ ஆஃபர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 40,000 கார்டு ஆஃபர். அது மட்டும் இல்லாம OnePlus உடைய பட்ஸ் 3 வேற ஒரு ஃப்ரீயா வேற வந்து தராங்க. அப்படின்ற போது 12/256GB வேரியன்ட் செம வேல்யூ ஃபார் மணியா தான் எனக்கு வந்து தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெண்டு போனை தாண்டி வேற எதுவுமே அந்த 40,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு கேமரா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் நான் நிறைய ஜூம்டு போட்டோஸ் தான் எடுப்பேன் அப்படின்ற போது நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு ஓப்போடைய Reno 14 வந்து அதே பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து சுத்திட்டு இருக்கு. அதுல 3.5x டெலிஃபோட்டோ இருக்கும், நிறைய ஜூம்டு போட்டோஸ்லாம் எடுப்பேன், அதை வச்சு நான் நிறைய மேக்ரோலாம் எடுப்பேன் அப்படின்னீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்ல எனக்கு விவோல வேணும், எனக்கு கர்வ் டிஸ்பிளேல தான் வேணும் அப்படின்ற போது வந்து பாத்தீங்கன்னா விவோட T4 Ultra வந்து இருக்கு. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிஸ்கோபிக் சென்சார் இருக்கு, அதை வச்சு நீங்க நிறைய ஜூம்டு போட்டோஸ் அப்புறமா ஜூம்டு டெலிஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் செம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா மிச்சம் எல்லாத்த விடவும் OnePlus உடைய 13R தான் செம எட்ஜ் வந்து இருக்கு. இதே பட்ஜெட் செக்மெண்ட்ல சாம்சங்கோட S24 சுத்திட்டு இருக்கு, காம்பாக்டா இருக்கும், அதே மாதிரி ஸ்மால் பேட்டரி, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கேமரா செட்டப் வந்து இருக்கும். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா OnePlus 13R விட கம்மியா தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது OnePlus உடைய 13R யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம வந்து சொல்லுங்க. உங்களோட யூசர் ரிவ்யூ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.